டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல முக்கியமான ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல். கல்லீரல், லிவர், இந்த லிவர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஈஸியா ரெக்கவர் ஆக முடியாம நம்ம தவிச்சிட்டு இருப்போம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா ரொம்ப தாங்க முடியாத ஒரு நிலையில தான் நமக்கு அந்த பாதிப்பு உண்டாகுது, கல்லீரலை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது கல்லீரல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா ரொம்ப கவனமா அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம அதை பார்த்துக்கணும். அப்பதான் அந்த கல்லீரல் பிரச்சனையில இருந்து நமக்கு முழு தீர்வு கிடைக்கும். அப்போ கல்லீரல் பிரச்சனை இருக்குன்ற போது எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம எடுக்கணும், உணவு முறைகள் எடுக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல எனக்கு கல்லீரல் ப்ராப்ளம், லிவர் டிசார்டர் ஏதாவது இருக்கான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் நிச்சயமாக நமக்கு கல்லீரல்ல பாதிப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ், அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த லிவர் டிசார்டர் வர்றதுக்கு, ஆனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இது தெரியணும் இல்லையா? யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு. ரத்த சோகை இருந்தால் ரொம்ப நாளா நமக்கு ஹெச்பி லெவல் ரொம்ப குறைவாக இருக்குன்னா அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, ரொம்ப நாளா ஒரு மெடிசின்ஸ் ஏதாவது நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹார்மோன் ரிலேட்டடான டேப்லெட்ஸோ இல்ல சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதற்கான டேப்லெட்ஸ் நான் சாப்பிட்றேன்னாவோ, இல்ல ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் நிறைய நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், இல்ல ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸா இருக்கு, ஸ்கின் ரிலேட்டடான மெடிசின்ஸ் ஏதாவது நான் சாப்பிட்றேன், இந்த மாதிரி அதுக்கப்புறம் பெயின் கில்லர், ஸ்டீராய்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கனாலும் நிச்சயமாக கல்லீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா நிறைய ஆல்கஹால், ஸ்மோக்கிங் கன்சியூம் பண்ற நபர்களுக்கும் இருக்கிற நபர்களுக்கும் நமக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் இருந்தாலும் சிம்டம்ஸ் அடுத்தது வருவோம். எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியும், கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். உடனே நம்ம நினைப்போம் கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா தலை சுத்தல் வரும், மஞ்சளா வாந்தி வரும், பித்தம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இந்த வாந்தி வர்றது இருக்கும், ஆனா இதனுடைய வேறு என்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்னா, எப்பவுமே இல்ல ஆஃப்னா நமக்கு ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கணும். தலைவலி அப்படின்னு சொல்லும்போது காலையில எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்ல இருக்கும்போது ஒரு மாதிரியான தலைவலி இருக்கலாம், இல்ல ஒற்றை தலைவலி, மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியும் ஏற்படலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த வாந்தி, நம்ம சொல்ற மாதிரி மஞ்சள் நிறத்துல வாந்தி எடுக்கிறது, இல்ல டைஜஷன், இன்டைஜஷன் எப்பவுமே இருக்கும். இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த இன்டைஜஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், சரியா செரிமானமாகாது, பசியின்மை இருந்துகிட்டே இருக்கும், லாஸ் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னு சொல்லுவோம். பசி அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாத மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஸோ இது எல்லாமே கல்லீரல் பாதிப்பு இருந்தா ஏற்படக்கூடியது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வயிறு உப்புசமா தெரியறத நம்ம பார்க்குறோம். வயிறு உப்புசம் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில உணவு செரிக்காம அது அப்படியே உப்புசமா இருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த வயிறு உப்புசம் ஏற்படுறது, செரியாம இருக்கிறது, திடீர்னு வாந்தியோ இல்லை லூஸ் மோஷன் அடிக்கடி ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும். அடுத்ததாக திடீர்னு வியர்வை ஏற்படுறது, கண்கள், உடல், இது நகங்கள் எல்லாமே மஞ்சள் நிறத்துல காணப்படும். நகங்கள் எளிதில் உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி நம்மளுடைய யூரின் மோஷன் போகும்போது யூரின் ரொம்ப மஞ்சள் நிறத்துல காணப்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். சரி, அடுத்ததாக நம்ம லிவர்ல வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு லிவர்ல ஏற்படலாம், இது சரி பண்ண முடியுமா மேம்? எங்கெங்கயோ நான் கேட்டுட்டேன், இருக்கிற வரைக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படிதான் சொல்றாங்க, இது கியூர் ஆகாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமாக நம்ம கிராமப்புறங்கள்ல இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், மஞ்சக்காமலையா நம்ம சித்தா மருந்து சாப்பிட்டுக்கோங்க, அவங்க ஒரு 7 நாள் மருந்து கொடுப்பாங்க, அதுலயே சரியாயிடும். கிட்னி ஸ்டோனா இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் இருக்கு, பக்க விளைவுகள் இல்லாம நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இப்போ இந்த கல்லீரல் பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு முறைகள் என்னன்றத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு கல்லீரல்ல ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கலாம், இந்த லிவர் சிர்ஹோசிஸ் இருக்கலாம் நிறைய பேருக்கு. அதாவது இது முக்கியமா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் நம்மளால கியூர் பண்ண முடியுமா, கியூர் பண்ண முடியாதா, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னுலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட்டி லிவர் இருக்குன்னா இதுல 4 கிரேட் இருக்குன்னு சொல்லலாம். கிரேட் 1, 2,
3, 4. இந்த 4 கிரேடு இருக்கிறவங்களுக்கும் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நம்ம வந்து அதை கியூர் பண்ணிக்க நிச்சயமாக முடியும். அதற்கான தகுந்த சித்த மருந்துகள் எடுக்கும்போது நிச்சயமாக நம்ம அதுல வந்து கியூர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கால் பிளாடர்ல பித்த பையில வரக்கூடிய கற்கள், அதிகமான பித்த நீர் வந்து உற்பத்தி ஆகிறது, இது எல்லாமே கல்லீரல் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்போ கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா கரெக்டா வலி வந்து எங்கன்னா ரைட் சைடு, அதாவது வலது பக்கம் மேல் வயிற்று பகுதியில அதிகமான வலி இருக்கும், கரெக்டா சொல்லுவாங்க. அதே மாதிரி வலது பக்கம் முதுகு பகுதியிலும் லிவர் லொகேட்டா இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்படியே பேக் சைட்லயும் நமக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். அப்போ கல்லீரல்ல ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல பேசிக்கா நம்ம கீரை வகைகள் நிறைய சாப்பிடணும். பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை நிறைய சேர்த்து சாப்பிடணும். அதே மாதிரி முளை கட்டிய வெந்தயம், கருப்பு உளுந்து, இது வந்து உணவுல நிறைய சேர்த்துக்கணும். கருப்பு எள்ளு, பச்சை பயிறு, கொண்டை கடலை, இது உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும். உணவுல அப்படின்னும் போது முளைக்கட்டி இருக்கும்போது அதை வந்து டெய்லி ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிச்சயமாக இந்த கல்லீரல் பிரச்சனைகளுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும். அடுத்து முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல சில காய்கறிகளை பச்சையாக நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கும் போதும் நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா நெல்லிக்காய். நெல்லிக்காயோட ஒரு நெல்லிக்காய் அளவு, ஒரு நெல்லிக்காய் எடுக்கிறோம்னா அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுக்கணும். இதுல ஒரு 4-5 வெற்றிலை, அந்த வெத்தலைய வந்து போட்டுக்கணும். நெல்லிக்காயோட ஒரு 4-5 வெத்தலை போடணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதுல போட்டுடணும். ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய், வெற்றிலையும் அதுல போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள், எலுமிச்சை சாறு சேர்த்து இந்த ஜூஸ் மாதிரி அடிச்சு டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். யாருக்கெல்லாம் இது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லிவர்ல ரொம்ப நாளா நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கு, லிவர் ஃபங்க்ஷன் நார்மலா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் கண்டிஷன் குறையணும், லிவர் சிரோசிஸ் வந்து நார்மல் ஆகணும், பித்தம் அதிகமாக உடல்ல சுரக்குது அப்படின்னா இதை குடிக்கலாம். ஏன் அப்படின்னா நெல்லிக்காய் ஒரு பித்த சமனி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுதும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயமாக குணமாகுது. இது வந்து ஒரு உணவு முறை. அடுத்ததாக நம்ம மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா, காயகற்ப முறைகள்ல கரிசாலை கற்பம் எடுக்கலாம், கரிசாலை லேகியம் எடுக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான மருந்துகள், இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். குறுந்தொட்டி சூர்ணமோ இல்ல லவங்காதி சூர்ணமோ, இதை தக்க பெருமருந்துகளோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயமாக குணமாகும். ஏன்னா ஃபேட்டி லிவர்லாம் இருந்துச்சுன்னா எல்லாருமே ரொம்ப பயப்படுறீங்க. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்குனாலும் ஒரு பயம் ஏற்படுது. ஸோ அதை கரைக்கணும் அப்படின்னா முழுவதுமாக நம்ம சித்த மருந்துகளோடு உணவு முறையும் ஃபாலோ பண்ணா ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.